ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, பணியாரம் அப்படின்னு எல்லாமுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தான் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் இதையெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து விடணுங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்காய் பாருங்கள், 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கணுங்க. அதே கப்பில் வந்து 1/4 கப் மட்டும் பொட்டுக்கடலை எடுத்துருக்கணுங்க. அதிகம் தேவையில்லை. பொட்டுக்கடலை வாசம் அடிக்கும் சாம்பாரில். பட்டை சோம்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. பட்டை ஒரு 2 துண்டு, சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 4 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. அது கூட 4 வரமிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடாய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிட்டேங்க. இது நல்லா வணங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி பழம் சீக்கிரமாக குயிக்காக வந்து நல்லா குழைவாக வேகிறதுக்காக கொஞ்சம் மட்டும் தேவையான அளவு தக்காளி பழத்துக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா தக்காளி பழம் வந்து குழைவாக வேகட்டும். அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இடையில மட்டும் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லா குழைவாக வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ வந்து நம்ம இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் வந்து கலருக்காக ஆட் பண்ணுறோம். நீங்கள் தேவையில்லைனாலும் விட்டுறலாம். கொஞ்சம் ஆட் பண்ணால் தாங்க சாம்பார் வந்து நல்லா கலராக இருக்கும். அதுக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்திடலாம். நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்தியாச்சுங்க. இதில் நீங்கள் பட்டையும் சோம்பு கண்டிப்பாக சேர்க்கணும். இது இந்த சாம்பாருக்கு சுவையும் மணத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த பட்டை சோம்பு தானுங்க. அதனால் அது 2ஐயும் கண்டிப்பாக சேர்க்கணும். இதை நல்லா கலந்து விடலாம். ஓகே, இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்பப்போ நம்ம அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமையே அந்த பேஸ்ட்டை மட்டும் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது போதும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறதுனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நீங்கள் சாம்பார் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறேன். இந்த அளவு தண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நம்ம இன்னைக்கு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேனுங்க. ஏன்னா நம்ம தக்காளி பழத்துலேயே கொஞ்சம் சேர்த்துருந்தோம். அதனால நான் இப்போ தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டுங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும் நம்மளுக்கு. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் சாம்பார் சரியாக இருக்காது. அதனால் இந்த அளவு போதும். கொதிக்கும் போது அளவாக வந்துடுங்க நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில். இப்போ பாருங்கள், சாம்பார் ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தேங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா சாம்பாரும் ருசியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சாம்பார் கரெக்டான அளவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுனா தான் நம்ம இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ மல்லித்தழை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ அருமையான தக்காளி சாம்பார், தோசை, இட்லி, பணியாரம் அப்படின்னு எல்லாமுக்கும் பொருத்தமானது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.